பேர் பார்த்தீங்கன்னா ஜெய் கிஷோர் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் பிஎஸ்சி ஐடி கிராஜுவேட் ப்ளஸ் எம்பிஏ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கிரிக்கெட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். பேக் இன்ஜுரி காரணமாக விக்கெட் கீப்பிங் விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் பிராண்ட் ஆரம்பித்தேன். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்ட் பிராண்டாக ஒரு தண்டர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு 4 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இன்ஜுரிஸ்னால அப்படியே வீடியோ அனலிஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோ அனலிஸ்ட் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிசேபிள் டீமில் நான் வீடியோ அனலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகிருந்தேன். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆகி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாடு ஃபிசிக்கலி சேலஞ்ச் டீமுக்கு வந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பவுலிங் கோச்சாகவும் வீடியோ அனலிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கு இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மகேந்திர சிங் தோனி. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அவரை மாதிரியே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டியூ டு இன்ஜுரிஸ் பர்சனல் கன்சர்ன்ஸ்க்காக அப்படியே ட்ராக் மாறினது தான். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரிக்கெட் ஃபீல்டில் இருக்கோம். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட லைஃபே ஸ்போர்ட்ஸ் சுற்றி வந்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு பிளேயராக ஆரம்பித்தேன், அப்படியே ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. இப்போ ப்ரொஃபஷனல் கம் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிற கிரிக்கெட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் அப்படி இருந்துச்சு பேரண்ட்ஸுக்கு. எங்கள் பேரண்ட்ஸுமே முதல்ல வந்து நீ 10th மார்க் எடு, அப்போ தான் கோச்சிங் சேர்த்து விடுவேன், அந்த மாதிரி அந்த காலங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா நீ படிக்காத உனக்கு வேணால் விளையாடுன்னு காலங்கள் வந்துருச்சு. பட் உன்னவே கொஞ்சம் மட்டும் இன்னும் டெவலப் ஆக வேண்டியது இருக்குது. பட் இப்போ ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. கிரிக்கெட்னா இப்போ தவிர கிரிக்கெட் விளையாடுறதை தவிர நிறைய அதர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஃபிசியோ இருக்குது, இப்போ வீடியோ அனலிஸ்ட் நான் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ப்ரொஃபஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ரொஃபஷன் வந்துருக்கு கிரிக்கெட்டுக்குள்ளேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பழைய மாதிரி இல்லை. ஸோ நல்ல பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம தண்டர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விமென்ஸுக்கு நிறையா பண்ணுறோம். உமன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நம்ம விமென்ஸ் பிளேஸுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோம். ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விமென்ஸ் கரியரில் ஒரு ஹியூஜ் க்ரோத் இருக்குது. ஆக்சுவலி முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் விளையாண்டுருந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் செலக்ஷன் அரௌண்ட் 85 கேர்ள்ஸ் பக்கம் வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இந்த ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீப் இருக்குது கிரிக்கெட்டில். பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டில் பேசிக்காக டிஎன்சியே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு கேம்ப் இருக்குது. ஸோ இப்போ உமன்ஸுமே நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது உமன்ஸ்லேயும். ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னா இந்த மாதிரி நிறையா செகண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. ஆக்சுவலி வினேஷை பற்றி பேசணும்னா ஆல்ரெடி போன வருஷமே அவங்க ஒரு இன்ஜுரினால வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொட்டஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ஒலிம்பியன் ஆகணும்னா ஆல்ரெடி இதை வேறு நிறையா பார்த்துருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட். ஆக்சுவலி சச்சின் டெண்டுல்கர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, என்னதான் இருந்தாலும் ஃபைனல்ஸ் வர வரைக்கும் அவங்க எல்லா மேட்ச் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு சில்வர் மேட்ச் கிடச்சிருக்கணும். ஸோ அது வந்து குவைட் அன்ஃபார்ச்சுனேட் தான். பட் ஸ்போர்ட்ஸில் கிவ் அண்ட் டேக் இருக்க தான் செய்யும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக இப்போது ஒரு ரீசன்ட் நியூஸ், ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே ஆட் பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியன் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா ஆக்சுவலி டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க டிசிப்ளின் இருக்கும்னு இல்லை, 99% ஸ்போர்ட்ஸ் பிளேஸ்னாலே டிசிப்ளின் இருக்கிறவங்க தான் ஸ்போர்ட்ஸ் பிளேஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம சொசைட்டியில் நம்ம ஸ்போர்ட்ஸை இன்பில்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொசைட்டியுமே மாறும். ஸோ இப்போ நடக்கிற நிறையா பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இப்போ நாங்கள் எடுத்துருக்க ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து உமன்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஃபுல்லாகவே என் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸியில் நான் ஒரு மெம்பர் ரோட்டரி கிளப். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை. கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டோ ஃபண்டிங்கோ எதுவும் வரல. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இப்போ நார்மல் கிரிக்கெட்ஸ் எப்படி ஒரு ஐபிஎல் நடக்குது, டிஎன்பிஎல் நடக்குது, அந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பிளேயர்ஸுக்கு நாங்கள் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கேலக்ஸியிலேருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று செட் பண்ணி தரது ஐபிசிஎல், இந்தியன் பேரா கிரிக்கெட் லீக். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீமா நாங்கள் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வருஷம் இதான் நம்ம பைலட் எடிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 டீமாக பிளேயர்ஸை கிளப் பண்ணிட்டு அடுத்த இயர்லேருந்து ஆக்ஷன் நடக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 6, 7, 8 கம்மிங் 6, 7, 8 பார்த்தீங்கன்னா சரமடி 22 hours கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நம்ம ஸ்பான்சர் பண்ணுறாங்க, டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் திருப்பூர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஆர்த்தோன் ஹாஸ்பிட்டல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இந்தியா சிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்போர்ட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் எடுத்து நம்ம நடத்துகிற ஒரு ஈவெண்ட். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. செப்டம்பர் 6, 7, 8 வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் சப்போர்ட் பண்ணுங்க. அது
பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஒன்றா ஹேண்ட்ஸோ இல்லை காலையோ பேரலைஸோ இல்லை ஒரு கையோ ஒரு காலோ இருக்காது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிக்கெட், இப்போ நம்ம விளையாட கிரிக்கெட் மாதிரி தான், வீல் சேர் கிரிக்கெட் மாதிரி இல்லை, நம்ம விளையாட நார்மல் கிரிக்கெட் தான். வெறும் ஒரு பைனரி ரூல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வந்து பாருங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து போதுமான அளவு சப்போர்ட் பண்ணிருக்கு. இப்போ டிஎன்சியை பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக உமன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா பக்கமே இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் என்ன நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து முதல்ல இருந்த அளவுக்கு இன்னவே இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா மேபி ஆகலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பீரியட்ஸ் இப்போ வாரத்துக்கு ஒரு பீரியட் இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் சப்ஜெக்டாக சேர்த்துறாங்க, அந்த அளவுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல்ஸ்லையும் இப்போ மேக்ஸ் பீரியட் டெய்லி ஒவ்வொரு நாள் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பிடி டெய்லி ஒரு நாள் கொண்டு வரலாம். இப்போ ஒலிம்பிக்ல மெடல் வேணும், இப்போ சயின்டிஸ்ட் வேணும்னா நீங்க படிக்க வைக்கிறீங்க. ஸோ ஒலிம்பிக்ல ஒரு டீசென்டான ஒரு மெடல் கவுண்ட் வேணும்னா வாரத்துக்கு ஒரு நாள் பிடி வச்சா அதே லெவல் கவுண்ட் தான் வரும். ஸோ நம்ம மேக்ஸ் சயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ கவர்மெண்ட், அதுக்கும் பிடி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா மெடல் கவுண்ட் வந்துடும் போகுது. ஆக்சுவலி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் விளையாடுற எல்லா பிளேயர்ஸ், விளையாடுற ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ற பீப்புள் எல்லாத்துக்குமே தண்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜெய்கிஷோர் சார்பாக ஹாப்பி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. தேங்க்யூ.